Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். at the same time ஹெல்தியா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் நார்மலான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்த்திருப்பீங்க. இது கொஞ்சமே டிஃபரண்டான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இன்றைக்கி நான் பண்ண போகிற ஸ்நாக்ஸ்க்கு வாழைக்காய் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா 2 வாழைக்காயை எடுத்து அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் குக்கரில் வச்சு வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு விசிலில் விட்டிங்கன்னா அந்தளவுக்கு வேகாது. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி அது ஆறுனதுக்கப்புறமா அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ண இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ண வரணும். அந்த மாதிரி அது வெந்திருக்கணும். நீங்கள் குக்கர்லேயும் வச்சு வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் இந்த 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது நம்ம கேரட் எல்லாம் துருவோம் இல்லையா, கேரட் பீட்ரூட் எல்லாம் துருவோம் இல்லையா, அதில் பெரிய ஹோலாக இருக்கும் கொஞ்சம், அதில் துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி ஹோலாக இருக்கிறதுல நீங்கள் துருவினீங்கன்னா அது ரொம்ப மாவாயிடும். இப்போ பாருங்கள், துருவி எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. ஏன்னா வாழைக்காய் கேஸ் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு வடை தட்டுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி நம்ம நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இது சொத ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா விட்டுறலாம். பட் கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவர் ப்ளஸ் ஃப்ராக்ரன்ஸ்காண்டி நான் கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம கையில் கொஞ்சமாக உருட்டி பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு வடை தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி இதை அப்படியே வடை மாதிரி தட்டி எடுத்துட வேண்டியதுதான். நான் இந்த பக்கம் பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே வடை மாதிரி தட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலில் நல்லா வேகிற அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வேகும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வெளியில் கலரும் ரொம்ப கருகாமையும் நமக்கு வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ப்ளேலிஸ்ட்டை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்க முடியும். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.